Hi guys, welcome to our channel Anand Academy. நம்ம லாஸ்ட் கிளாஸில் 8th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட் லெசன் டேர்ம் கிடையாது லெசன் வந்து 1 பார்த்தோம். மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறதுல நம்ம அதுக்கு கீழே என்னென்னலாம் பார்த்தோம். மாநில நிர்வாகம் பார்த்தோம், அதில் ஆளுநர் பார்த்தோம், அவங்களோட அதிகாரங்கள் மற்றும் பணிகள் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு முதலமைச்சர் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு 3 நாள் கேப் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ அடுத்த செஷனில் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாநில சட்டமன்றம் பார்க்க போகிறோம். சரியா? மாநில சட்டமன்றம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நாடாளுமன்றம் வேறு, மாநில சட்டமன்றம் வேறு. இந்தியாவில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஆளுநர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் 1 இல்லாட்டி 2 வந்து அவைகள் இருக்கும். சரியா? இப்போ எப்படி நம்ம பாராளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களவைன்னு 2 இது பார்க்குறோமோ, சட்டமன்றத்துலேயுமே என்ன இருக்கும்னா மேலவை கீழவை அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்கும். சரியா? சட்டமன்ற மேலவை அப்படின்றது சட்டமன்ற மேலவையும், கீழவை அப்படின்னு சொல்கிறது சட்டமன்ற பேரவைன்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மேலவைனா மேலவை தான், கீழவைன்னு சொல்ல முடியாது, சட்டமன்ற பேரவை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த சட்டமன்ற தேர்தல் தான் என்ன நடக்குது நம்மளுக்கு இப்போ நடக்கிறது. சரியா? இந்த கீழவைக்கு இப்போ கீழவையில் வந்து சட்டமன்ற பேரவை சொல்லுவோம். இதுக்கான தேர்தல் தான் இப்போ நம்ம ப்ரெசன்ட் 2026 வந்து நம்மளுக்கு இப்போது 5 வருடம் கழித்து வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் என்ன பார்க்கும் அப்படின்னா சட்டமன்ற மேலவை பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சட்டமன்ற கீழவை பார்க்கலாம். அதோட தேர்தல் இது எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு கரண்ட்லி அதானே போய்கிட்டு இருக்கு. சட்டமன்ற தேர்தல் தானே நம்மளுக்கு எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலவையில் வந்து எல்லாத்துக்குமே உறுப்பினர்கள் வேணும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அரசியலமைப்பு வந்து சொல்லுது இவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை வச்சிருக்கு. அந்த வரையறைக்கில் பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற மேலவைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40க்கும் குறையாமல் வந்து இருக்கணும். சரியா? 40க்கும் குறையாமலும் அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 3ல் 1 பங்கு. சரியா? இப்போ மொத்த உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள 3ல் 1 பங்கு. இப்போ சப்போஸ் வந்து 120 பேர் இருந்தாங்க அப்படின்னா 40க்கு வந்து இருக்கணும். சரியா? அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 40க்கு குறையாமலும் இருக்கணும், 40க்கு மேலேயும் வந்து என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து அரசியலமைப்பு வந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்கள் வகை வச்சு. இதே இது நாடாளுமன்றம்னு பார்த்தோம் அப்படின்னா மேலவைக்கு வந்து மாநிலங்களுக்கு வந்து 250 இருக்கும் லிமிட் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மக்களவைக்கு எவ்வளோ லிமிட் வச்சுருப்பாங்க, 550 வச்சுருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லிமிட் இருக்கும். ஸோ இங்கே மேலவைக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 40க்கு குறையாமலும் அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 3ல் 1 பங்குக்கு மிகாமல் இருக்கணும். அதாவது சப்போஸ் 120 பேர் இருந்தாங்கன்னா 40க்கு என்ன பண்ணக்கூடாது, 40 இருக்கா, 3ல் 1 பங்குனா 40. சரி, அந்த 40க்கு என்ன இருக்கக்கூடாது, மிகாமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இது ஒரு நிலையானவை, இதை வந்து கலைக்க முடியாது. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து உறுப்பினர்களை வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா இது ஒரு மறைமுக தேர்தல் மூலியமாக தான் என்ன பண்ணுவாங்க, இந்த சட்டமன்ற மேலவையோட உறுப்பினர்களை எப்படி நம்ம சேம் மாநிலங்களவையில் எப்படி மறைமுக தேர்தல் மூலியமாக நடத்தி எடுக்கிறாங்களோ சேம் இங்கேயும் எப்படி தான் நடப்பாங்க, மறைமுக தேர்தலில் தான் எடுப்பாங்க. இதில் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பாருங்கள். இது ஒவ்வொன்றும் இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு 3ல் 1 பங்கு வந்து எப்படி எடுப்பாங்கன்னா பஞ்சாயத்து மற்றும் நகராட்சியில் வந்து உறுப்பினர்களாக தேர்ந்தெடுப்போம். சரியா? அதில் இருக்க 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் யார் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களாக தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் மேலும் 3ல் 1 பங்கு வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சரியா? அங்கே அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அடுத்து பாருங்க 12ல் 1 பங்கு. சரியா? 12ல் 1 பங்கு எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சரியா? அடுத்த மற்றொரு 12ல் 1 பங்கு வந்து இடைநிலை ஆசிரியர்கள், கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்களால் வந்து என்ன பண்ணுவாங்க,
தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, 3ல் 1 பங்கு வந்து பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அடுத்து மேலும் ஒரு 3ல் 1 பங்கு வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர்களா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அடுத்து 12ல் 1 பங்கு வந்து பட்டதாரிகளா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் இருக்க ஒரு 12ல் 1 பங்கு வந்து இடைநிலை ஆசிரியர்கள், கல்லூரி பல்கலை ஆசிரியர்களாக என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து வந்துட்டு அடுத்த 6ல் 1 பங்கு வந்து மாநில ஆளுநர் வந்து என்ன பண்ணுவாரு, நியமனம் பண்ணுவாரு. ஸோ இதுதான் வந்துட்டு என்னது, இப்படிதான் வந்து மேலவையில் இருக்க உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இதன் உறுப்பினர்கள் வந்து பதவி எப்படி ஓய்வு பெறுவாங்கன்னு பாருங்க. 3ல் 1 பங்கு வந்து 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து என்ன பண்ணுவாங்க, ஓய்வு பெறுவாங்க. அதே மாதிரி இது மறைமுகமான தேர்தல்னா இதோட பதவிக்காலம் வந்து என்னது 6 ஆண்டுகளாம். இதே சேம் ப்ராசஸ் தான் எங்க நம்மளுக்கு இருக்கும், நாடாளுமன்றத்தில் இருக்க மாநிலங்களவையிலையும் இதே பதவி தான். 3ல் 1 பங்கு வந்து 2 ஆண்டிற்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, ஓய்வு பெறுவர். அவங்களோட பதவிக்காலம் அது சேம் அஸ் என்னது நாடாளுமன்ற பார்லிமெண்ட்ல என்ன நடக்குமோ அதே தான் இங்கேயும். ஓகே. சரி, இப்போ இவங்களுக்கான தகுதிகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து கண்டிப்பா என்ன இருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும். அதே மாதிரி எப்படி இருக்கணும், 30 வயது நிரம்பியவரா இருக்கணும். அதே மாதிரி மாநில சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்தில் இரு அவைகளிலுமே என்ன இருக்கக்கூடாது, உறுப்பினரா இருக்கக்கூடாது. சரியா? மாநில சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினராகவும் என்ன இருக்கக்கூடாது, இவர் இருக்கக்கூடாது. அப்ப இதுதான் இவங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, சட்டமன்ற பேரவை. இப்போ நம்ம வந்து மேலவை பார்த்துட்டோம். இப்போ கீழவையான சட்டமன்ற பேரவையில பார்த்தோம் அப்படின்னா, இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சட்டங்களை உருவாக்குவார்கள். ஓகேயா? சட்டங்களை உருவாக்குறதுனால தான் இவங்களை வந்து என்ன சொல்றோம், மாநில அரசாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஆனா மேலவையில் இருக்கவங்க நல்லா பார்த்துக்கோங்க, அவங்க வந்து எந்த இதுலையுமே உறுப்பினரா இருக்கக்கூடாது. ஆனா இந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மாநில அரசின் சட்டங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, உருவாக்குவார்கள். எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க வந்து எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கரண்ட்டாக நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், 2026 எலெக்ஷனே இப்போ அப்படிதான் இருக்கு. எல்லாத்துலேயுமே வந்து 234 தொகுதி இருக்கு இல்லையா? இந்த 234 தொகுதியிலுமே என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கட்சியிலேருந்து பல்வேறு கட்சிகளில் சேர்ந்தவங்க வந்து ஆட்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது நியமனம் கிடையாது, போட்டியிடுறதுக்காண்டி நிப்பாட்டி அவங்களுக்குன்னு கட்சியோட கொள்கைகள்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஓட்டு கேட்டு மக்களான நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஓட் போட்டு எலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியில் ஒரு மெம்பராக வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுப்போம். இதுதான் இப்போ பேசிக்காக நடக்கிற தேர்தல். இப்போ உங்களுக்கு இந்த லெசன் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். ஏன்னா ப்ரெசென்ட்லேயும் நம்மளுக்கு 2026 எலெக்ஷன், சட்டமன்ற எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ 234 தொகுதியிலையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயும் வேட்பாளர்களாக இப்போ அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து எப்படின்னா, இந்த ஒவ்வொரு மாநிலமும் வந்து தொகுதிகளா பிரிச்சிருப்பாங்க. அந்த தொகுதிகள் தான் வந்து 230. நம்ம தமிழ்நாடு மாநிலத்தை எத்தனை தொகுதியில பிரிச்சிருக்காங்க, 234 தொகுதியா வந்து பிரிச்சு, அந்த தொகுதிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு 1 லட்சத்துக்கு மேல இருக்க பாப்புலேஷன்ஸை வந்து நம்ம என்னன்னா தொகுதின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு தொகுதின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ மறக்காம வந்து யார் யார் எந்த தொகுதின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க எந்த தொகுதியிலிருந்து. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா, இப்படிதான் வந்து ஒவ்வொரு உறுப்பினராக வந்து என்ன பண்ணுவாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகே. நல்லா பார்த்துக்கோங்க, மேலவையில் இருக்கவங்க உறுப்பினர்கள் கிடையாது, கீழவையில் இருக்கவங்க மட்டும்தான் உறுப்பினர்கள். அதுவும் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பாருங்க, இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் மூலியமா தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க வந்து எம்எல்ஏக்களாக உள்ள போறாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம 2 அவை பார்த்தோம் இல்லையா? ஆனால் நம்ம இதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அவை தான், கீழவை மட்டும்தான் இருக்கும், மேலவை நம்ம இதில் கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு 6 மாநிலத்தில் மட்டும்தான் 2 அவை இருக்குது. அது என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா. இந்த இதில் மட்டும்தான் என்ன இருக்குது, நம்மளுக்கு 6 அவைகள் 2 அவைகள் வந்து இருக்குது 6 மாநிலத்தில். இது வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சட்டமன்ற பேரவைக்கான தேர்தல். ஓகே. இப்போ நம்ம அதுக்கு என்ன பார்த்தோம், 30 வயசு இருக்கணும், எந்த இதுலேயும் வந்து உறுப்பினராக இருக்கக்கூடாது, இந்திய குடிமகனாக இருக்கும் பார்த்தோம்னா, இது பாருங்க 25 வயசு நிரம்பியிருந்தாலே போதும். அதே மாதிரி ஒரு சமயத்தில் 1க்கும் மேற்பட்ட 2 தொகுதியிலையும் வந்து என்ன பண்ணலாம், போட்டியிடலாம். பல்வேறு கட்சிகள் வந்து எப்படி இருக்கும், நம்மளுக்கு வந்து போட்டி போடுவாங்க. உங்களுக்கு தெரியும்ல, இப்பயே நம்மளுக்கு எத்தனை கட்சிகள் வந்து நம்ம இதில் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு வேட்பாளர்களை நிப்பாட்டி வந்து
போட்டி போடுவாங்க. அதே மாரி கட்சி சேர்ந்தவங்க மட்டும் போட்டி போடணும்னு அவசியம் இல்ல. கட்சியில சேராதவங்களும் போட்டி போடலாம். அவங்கள தான் நம்ம என்னன்னு பார்ப்போம், சுயேட்சை வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவங்க வந்து எந்த இதுக்குமே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தனியா என்ன பண்ணுவோம், சின்ன ஒதுக்கீடு பண்ணி, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த தேர்தல்ல வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிடுவாங்க. அதே மாரி வந்து இவங்க வந்து மக்களால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள். அதே மாரி ஒரு சட்டமன்றத்துல ஓட்டு போடுறதுக்கு மக்களுக்கு வந்து 18 வயசு இருந்தாலே போதும். அவங்க வந்து அந்த தேர்தல்ல வந்து என்ன பண்ணலாம், ஓட்டு போடலாம். அதே மாரி இதுக்கும் உறுப்பினர்கள் இருக்கணும் இல்லையா? நம்ம ஒவ்வொன்னுக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, அரசியலமைப்பு வந்து ஒவ்வொரு உறுப்பினர்கள வந்து இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிற மாரி, இப்ப நம்மளுக்கு பேரவைக்கு மேலவைக்கு பார்த்தோம். இப்போ சட்டமன்ற பேரவைக்கு பாருங்க, 500 உறுப்பினருக்கு மேலாகவும், 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. மினிமம் 500 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 600க்கு மேல இருக்கக்கூடாது. 60க்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இடஒதுக்கீடு மூலியமாவும் சட்டமன்ற உறுப்பினர்கள வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அது யாரு தேர்ந்தெடுப்பா அப்டின்னா, ஆளுநர் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன இடஒதுக்கீடு மூலியமா தேர்ந்தெடுப்பாங்க. இவங்களோட பதவிக்காலம் பார்த்தோம்னா 5 ஆண்டுகள், அவங்களோடது 6 ஆண்டுகள். 3ல 1 பங்கு வந்து சுழற்சி முறையில வந்து நம்மளுக்கு என்ன 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பதவி நீக்கம் பண்ணுவாங்க. பதவிக்காலம் முடியும். இவங்களுக்கு வந்து பதவிக்காலம் முடியும் முன்னரே வந்து என்ன பண்ணலாம், இந்த சட்டமன்றத்த வந்து ஆளுநர் வந்து கலைக்கலாம். இதோட சபாநாயகர் யாருன்னு பார்த்தோம் சாரி, இதோட தலைமை அதாவது சட்டமன்ற அ இருக்கு இல்லையா? பேரவை. அதுக்கு தலைமை வேணும்ல. அத தலைமைய என்னன்னு சொல்லுவாங்க அப்டின்னா, சபாநாயகர்ன்னு சொல்லுவாங்க. நம்ம மேலவைக்கு தலைவரா அந்த உறுப்பினர்களுக்குள்ள என்ன பண்ணிப்பாங்க, தேர்ந்தெடுத்து எடுத்துப்பாங்க. அது எப்படி நம்மளுக்கு ஒரு நிலையான அவைன்னு பார்த்தோமோ, இந்த இது வந்து நம்ம ஆளுநர் வந்து பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், இத வந்து கலைச்சுக்கலாம். இது வந்து நிலையான அவை வந்து கிடையாது. அதே மாரி சபாநாயகர் இல்லைன்னா, துணை சபாநாயகர் வந்து அந்த இடத்துல வந்து ஹெட்டா இருப்பாங்க. ஓகேயா? அடுத்து மாநில அமைச்சரவை. இப்ப தான் நம்ம பார்த்தோம். மொத்தம் எத்தன தொகுதி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு? 234 தொகுதி. இதுல 118க்கு மேல எந்த கட்சி வந்து அதிகமான தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கோ, அந்த பெரும்பான்மை கட்சி தான் வந்து என்ன பண்ணுவாங்க? அரசாங்கத்த அமைப்பாங்க. அமைச்சரவைகள வச்சு என்ன பண்ணுவாங்க? அரசாங்கத்த வப்பாங்க. அரசாங்கத்த அமைப்பாங்க. அதுல வந்து முதலமைச்சர் வந்து என்ன இருப்பாரு? தலைவரா இருப்பாரு. அவங்களோட சேர்ந்து அவர் வந்து அவரோட தலைமையில வந்து ஒவ்வொரு துறைக்கும் என்ன பண்ணுவாங்க, அமைச்சர்கள நியமனம் பண்ணி, அந்த அமைப்பு தான் வந்து நம்மளுக்கு மாநில அரசாங்கமா நம்மளுக்கு வரும். ஓகே. இந்த பெரும்பான்மை கட்சி தான் மாநில அரசாங்கத்த வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. ஓகே. நம்ம சேனல்ல ஸ்கூல் புக்ஸ் வைஸ் தான் இப்ப நம்ம நோட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நோட்ஸ எழுதிக்கோங்க. அப்பனா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம டெய்லி இப்ப தான் போய்க்கிட்டு இருக்கோம். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்துட்டு அதாவது நோட்ஸ வந்து மறக்காம எழுதி படிங்க. எழுதி படிச்சீங்கன்னா கொஞ்சம் என்ன இருக்கும், ஈஸியா வந்து மைண்ட்ல நிக்கும். நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, மாநில அரசாங்கத்தின் செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மாநில அரசாங்கத்தின் செயல்பாடுகள். அதாவது இப்போ ஓட்டு போட்டாச்சு. பெரும்பான்மை கட்சி வந்து வந்து நம்மளுக்கு என்ன பண்ணாச்சு, மாநிலத்த அரசாங்கத்துல அமைச்சாச்சு. இப்போ அந்த அரசாங்கத்தோட செயல்பாடுகள் பார்க்கணும் இல்லையா? அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதோட செயல்பாடுகள் பார்த்தோம் அப்படின்னா, சட்டமன்றம் வந்து ஆண்டுக்கு 2 அல்லது 3 முறை என்ன பண்ணுவாங்க, கூட்டம் கூட்டுவாங்க. சரியா? கூட்டம் கூட்டி நம்மளோட நல்லது எல்லாத்தையும் விவாதிச்சு, நம்மளுக்கு தேவையான சட்டங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, இயற்றுவாங்க. இல்ல தேவையானத ரிமூவ் பண்ணுவாங்க. இல்ல அத கொஞ்சம் மாத்தி அமைக்கணும்னா, அந்த இதுலயே திருத்தம் கொண்டு வருவாங்க. இதுதான் சட்டமன்றத்தோட வேலை. ஆண்டுக்கு வந்து 2 அல்லது 3 முறை கூடுவாங்க. அடுத்து சட்டங்களை இயற்றுவதும் சட்டத்தின் முக்கிய பணி. அதான் மெயினாவே இதோட முக்கிய பணி என்னன்னா, சட்டங்கள் வந்து இயற்றுறது. மக்களோட நலத்துக்கு வந்து சட்டங்கள் எப்படியெல்லாம் மாத்தலாம், இல்ல புதுசா கொண்டு வரலாம், இல்ல இருக்கிறத ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கலந்தாலோசிச்சு நம்மளுக்கு கொண்டு வருவாங்க. இவங்க வந்து அப்புறம் மத்திய சட்டமன்றம் வந்து எதுக்கெல்லாம் வந்து உரிமை இருக்குன்னா, சட்டம் இயற்ற மாநில பட்டியல்லையும், மத்திய பட்டியல்ல துறை சார்ந்த பட்டியல் மட்டுக்கு தான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு,
சட்டத்தை ஏற்ற வந்து அதிகாரம் இருக்கு. அதுவுமே நெருக்கடி நிலை வரும்போது இந்த சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து நம்மளுக்கு பயன்படாது. ஓகே, பயன்படுத்த முடியாது. நம்மளால நெருக்கடி நிலை எமர்ஜென்சி 356 ஆக்ட் படி எமர்ஜென்சி ஆக்ட் போட்டாங்க அப்படின்னா நம்மளால அதை யூஸ் பண்ண முடியாது. அடுத்து மாநில சட்டமன்றத்தில் வந்து இந்த சட்டமன்றம் வந்து இந்த அமைச்சரவை இருக்கும் இல்லையா, நம்ம முதலமைச்சர் அவங்க ப்ளஸ் அவங்க துறை அமைச்சர்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க இல்லையா, இந்த அமைச்சரவைக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டை வந்து செயல்படுத்தி நம்மளுக்கு எப்படி இருக்கு, பொறுப்புள்ளதா இருக்கும். இந்த அமைச்சரவை வந்து இந்த சட்டமன்றத்துக்கு என்ன பண்ணணும், பொறுப்பானதாகவும் பதிலளிக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அதை வந்து அது ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும். அதே மாதிரி மாநில சட்டமன்றம் அமைச்சரவையின் மீது கட்டுப்பாடுனே செலுத்துது. அதான் சொல்லியிருக்காங்க, இது வந்து ரொம்ப கட்டுப்பாடா வந்து அந்த அமைச்சரவையில வந்து செலுத்தும். இப்படி செயல்படுத்தியுமே சில நேரம் அமைச்சரவையின் செயல்பாடுகள் வந்து திருப்தி இல்லாவிட்டா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து அந்த மாநில சட்ட என்ன சொல்லுவாங்க, அமைச்சரவையை வந்து என்ன பண்ணிடுவாங்க, நீக்கம் பண்ணிடுவாங்க. நம்பிக்கை இல்லா தீர்மானம் மூலியமா என்ன பண்ணிடுவாங்க, நீக்கம் பண்ணிட்டு புதுசா வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்து இருக்க பெரும்பான்மை கட்சியை வந்து நம்மளுக்கு மாநிலத்துல இருந்து அரசாங்கத்துக்கு அரசாங்கம் அமைக்கிறதுக்காண்டி ஆளுநர் வந்து கூப்பிடுவார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த நிதி மசோதா இருக்குல்ல, மசோதான்னா நம்மளுக்கு என்ன, திருத்தங்கள் கொண்டு வரது தான், புதிய சட்டம் ஏற்றதான் மசோதான்னு சொல்லுவோம். பில் இங்கிலீஷ்ல வந்து பில்னு சொல்லுவோம். இந்த இதில் பண மசோதா மணி பில் வந்து மாநில சட்டமன்றத்தில் தான் ஏற்ற முடியும். ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண மசோதா வந்து மாநில சட்டமன்றத்தில் தான் வந்து என்ன பண்ணணும், கொண்டு வர முடியும். அதே மாதிரி வந்து சட்டமன்றத்தில் அனுமதி இல்லாமல் வந்து வரி விதிக்கவோ அதிகரிக்கவோ விலக்கி வைக்கவோ எதுக்குமே வந்து என்ன கிடையாது, இது கிடையாது, பவர் கிடையாது. ஸோ அடுத்து வந்து இந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் இந்த தேர்தல், அதாவது எலெக்ஷன், மறைமுகமாக நடக்கிற எலெக்ஷன்ல எப்படி ஓட் போடுவாங்க பாருங்க. குடியரசு தேர்தலில் சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இப்போ நடக்குது இல்லையா, இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 234 தொகுதியிலேருந்து ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனுப்புறோம் இல்லையா, இந்த எலெக்ஷன்ல 2026 எலெக்ஷன்ல அவங்க வந்து கண்டிப்பாக குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஓட்டு போடலாம். இப்போ குடியரசுத் தலைவருக்கு இப்போ சப்போஸ் திரௌபதி முர்மு மேம் இருக்காங்க, இப்போ அவங்க வந்து மாத்துறாங்க அப்படின்னா, இல்ல அந்த தேர்தலில் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷனுக்கு அவங்க வாக்களிக்கலாம். அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புறோம் இல்லையா, இப்போ ராஜ்யசபா எம்பி சீட்னா சொல்லுவாங்க, அந்த தேர்தலுக்கு வந்து சட்டமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களுமே என்ன பண்ணலாம், அதாவது பிளஸ் மேலவையில் இருக்கவங்க கீழே இருக்கவங்க சேர்த்தே நம்ம வந்து என்ன பண்ணலாம், சட்டமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களும் இந்த மாநிலங்கள உறுப்பினர் தேர்தலுக்கு போட்டியிடலாம். ஆனா குடியரசுத் தலைவருக்கு வந்து என்ன பண்ண முடியாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் ஓட்டு போட முடியும். இது 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து அரசியலமைப்பு திருத்தம் சில நேரம் கொண்டு வர நேரத்துல இந்த சட்டமன்றமும் சில நேரம் பங்கு வகிக்கும். ஓகே, சில நேரத்துல இவங்களும் வந்து அந்த திருத்தத்துல வந்து பங்கெடுத்துப்பாங்க. அதே மாதிரி இந்த சட்டம் இயற்றுவதற்கு வந்து ஒரு அரசாங்கமானது வந்து ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கும் நடைமுறைப்படுத்துறதுக்கும் நீதியை உறுதி செய்யறதுக்கும் 3 அடிப்படை பணிகளை வந்து இந்த அரசாங்கம் வந்து நம்மளுக்கு செயல்பட்டு வருது. சரியா, இதுதான் இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் இருக்கு, இன்னும் நீதித்துறை மட்டும் நம்ம இன்னும் மாநிலத்தை நீதித்துறை பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நம்ம மாநில சட்டமன்றம், மேலவை, கீழவை, அதுக்கப்புறம் அதுக்கான தேர்தல், அவங்களோட செயல்பாடுகள் வரையும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நீதித்துறை பார்த்துட்டு இந்த லெசனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் எல்லாரும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது, அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்து நம்ம குரூப் 4க்கான தமிழ் இலக்கணம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.